எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. அஜிதா எங்க மக்களே அழுதுகிட்டே இருந்தா வீட்டுக்கு கொண்டு விட சொன்னேன் இல்லையா, கொண்டு விட்டுட்டியாமா? ஆமாம்மா, இப்பதான் கொண்டு விட்டேன். வீட்டுல இருந்தா அவ அழுதுகிட்டே தான் இருக்கா. பூமாரிய கொஞ்ச நேரம் அங்க போய் இருக்க சொல்லுங்கம்மா. சரி மக்களே, நான் சொல்லேன். நீ அப்போ வீட்டு போயிட்டு வரையாமா? இல்லம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க. அஜிதாவோட அப்பாவும் தம்பி இப்ப வரேன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நான் இருக்கிறேம்மா. வேண்டாம் மக்களே, நீயும் 3 நாளா ஹாஸ்பிட்டல்ல வீடு மக்கா ஓடிட்டு இருக்கிய. நீ வீட்டுக்கு போயிட்டு வா, நானும் அம்மையும் நீ வரதர இருக்கோம். பரவாயில்ல அத்த, நீங்களும் அம்மாவை நேற்று நைட்டு ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கிறீங்க. நீங்களும் போங்க, நான் கொஞ்ச நேரம் இருந்து பாத்துக்கிறேன். அஜிதாவோட அப்பா வந்தோடனே நானும் கிளம்பி வந்துடுறேன். உங்க 2 பேரையும் ஆட்டோ பிடிச்சி விடியே, நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நாங்க போயிட்டா நீ தனியா இல்லையா மக்கா இருப்பா? பரவாயில்லம்மா, கொஞ்ச நேரம் இருக்கிறேன். அதுக்குள்ள அவங்களும் வந்துருவாங்க இல்லையா. ஆனந்திட்ட வேற ஃபோன் பண்ணேன், அவனை வரேன்னு தான் சொன்னான். அப்போ சரி வா லட்சுமி, நம்ம போய் பிள்ளைகள ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் அனுப்பணும் இல்லையா. அப்போ பூ மாதிரியே அஜிதா வீட்டில் கொண்டு விட்டே வருவோம். சரிக்கா, அப்போ நம்ம கிளம்புவோமா? சரி வா போகலாம். வாங்க, நான் ஆட்டோ பிடிச்சி உங்களை ஏற்றி விட்டுட்டே வரேம்மா, வாங்க. சரி வா மக்கா. சின்ன பொண்ணு, இந்த பெரிய ஆஸ்பத்திரி நம்ம எங்க போய் தேடுறதுக்கு? அடா ஆமா, அந்த பிள்ளைக்கு அம்மைக்கு பேர் நமக்கு தெரியாதே. எப்படியா ராணி அக்கா லட்சுமி அக்கா இங்க எங்கேயா தானே இருப்பாவ, ஒரு ஃபோன் பண்ணி பாப்போமா? அதான் எஸ்டிடி பூத்தே பக்கத்து நிக்குது இல்லையா, பண்ண சொல்லுவோம். ஓய் 4 முடி வச்ச சிக்கனை தின்ன விடாம ஆஸ்பத்திரிக்கு அவளுக்கு என்ன கொண்டு விட்டுட்டாளுவ. ச்சே, நான் போக்குல வீட்டுல இருந்திருந்தேன்னா அந்த சிக்கனையை வச்சு அழகா சாப்பிட்டுட்டு மத்தியானம் தியேட்டருக்கும் கூட்டிட்டு போயிருப்பாவ. அவளுக்கு வேற நீ வேலை இல்ல, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாளுவ. 4 முடி என்னண்ணா, என்ன பிரச்சனை? 4 முடி 5 முடின்னு கூப்பிட்டு இருக்கியா? ஏன்? அதான் 4 முடி, கோவப்படாதுங்க. ராணியக்கால ஒரு போனை பண்ணி எங்க இருக்கவனு கேளுங்க. ஆமா, நான் ஃபோன் பண்ண மட்டும் எடுத்துருவாவ. ஒருக்கா அடிச்சுதான் பாருங்கக்கா. எடுத்தாவளா? ரிங் போயிட்டே இருக்கு, யாரும் எடுக்கல. ஐயே, போனே அட்டன் பண்ணலையா? அப்ப நம்ம எங்க போய்க்க பாக்குறது? எந்த வார்டில் இருக்காவ, எந்த ரூம்ல இருக்காவ ஒன்னும் தெரியாம தின்ன கூட விடாம கூட்டிட்டு வந்துட்டிய. இருங்க சின்ன பொண்ணு, இன்னும் ஒரு நர்ஸ் பிள்ளை நிக்கல, அந்த பிள்ளைகிட்ட கேட்டு பாப்போமா? சரி உமா, கேப்போம். ஆமா, நல்லா கேப்பிய. பேர் தெரியாம எப்படி என்ன கேப்பிய? தள்ளுனா நானே கேக்கேன். ஹலோ சிஸ்டர். சொல்லுங்க, என்ன? ஆக்சுவலி ஐ ஆம் சீயிங் ஒன் பேஷண்ட். என்ன? அதான் இங்கிலீஷ் வரல இல்லையா, தமிழ்லயாவது கேளுங்கக்கா. கேட்கணுமா வேண்டாமா? உங்க வாயை முடி நிப்பீங்களா? ஓகே ஓகே. ஆக்சுவலி ஒன் ஓல்டு லேடி அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். பேஷண்ட் பேர் என்னன்னு சொல்லுங்க, எங்க இருக்காங்க நானே சொல்லிடுறேன். Actually, I don't know that patient name or address and any ID, okay? But I see the patient immediately seeing. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. சின்ன பொண்ணு, இவ நம்ம மானத்தை வாங்க தான் வந்திருக்கியா? பாப்போம்மா, எதுவரை போகுதுன்னு பாப்போம். ஏய் சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு பேர் என்னடா? எந்த பொண்ணு பேருக்கா? அரவிந்த் மேரேஜ் பண்ற பொண்ணு பேர் என்னடா? அஜிதா. ஓகே ஓகே. ஓகே சிஸ்டர், the admit patient daughter name is அஜிதா. பேஷண்ட் பேர் என்னன்னு மட்டும் சொல்லுங்க, நான் எந்த வார்டில் இருக்காங்க எந்த ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். ஐ டோன்ட் நோ தட் லேடி ஹஸ்பண்ட் ஹேர் yellow கலர். என்னம்மா ஹாஸ்பிட்டல் வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் வேலை இல்லைனா எனக்கு நான் வேலை இல்லாமல் நான் இருக்கேன். பேஷண்ட் பேர் தெரியாது, அட்ரஸ் தெரியாது, ஊரு தெரியாது, ஒன்றும் தெரியாது, வந்துட்டாவ பார்க்கங்கனே. டோன்ட் ஷவுட், கூல் கூல். ச்சே, என்னடா நான் என்னடா தப்பா கேட்டேன், இப்படி கோபப்பட்டுட்டு போயிட்டா? இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தாலும் இவ்வளோ ஏன் முறைக்காலும் தெரியலையே. ஏண்டா எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஒழுங்கா கேட்டாலே அந்த சிஸ்டர் கிட்ட நாங்க கேட்டிருப்போம். அதை விட்டுட்டு இங்கிலீஷ்ல பீத்தியே நீ. வெளியெல்லாம் வந்தா இப்படி தாண்டா பேசணும், அப்பதான் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், புரியுதா? ஆமா, நல்லா தந்தாவில்ல சிஸ்டர் மரியாதை. வாயை மூடிட்டு வாங்க. இங்கிலீஷ்ல பேசி அவளை இங்கிலீஷ் ஒரு எழுத்து தெரியாது, பேசியத பாரு. ஏண்டா நான் பேசினது எல்லாமே தப்பாடா? வா உமா, அது லூசு மாதிரி நின்று பேசிட்டு இருக்கட்டு, நீ வா. ஏண்டா நான் நல்லா தானடா பேசுனேன், இவ்வளவு ஏன் மூஞ்சி தூக்கிட்டு போறாளுவ? எல்லாம் பொறாமடா, நான் நல்லா பேசிட்டேன்ல பொறாம. ஐயோ பேசிட்டு இருந்தாலே போயிட்டாலே, நாமளும் போவோம். இவ்வளவு எங்க போய் தேடாதுக்கு? என்னண்ணா ஹாஸ்பிட்டல்ல வாணி கூட்டிட்டு வந்து இப்படி பாதியிலே விட்டுட்டு போறிய? உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தது கூட்டிட்டு வராமலே வந்திருக்கலாம். பேசாம வாய வச்சுட்டு இருங்க. இந்த வார்டில் இருக்கவனை கேட்க சொன்னா ஹேர் கலரு எல்லோ என்னெல்லாம பீத்திட்டு இருந்திய சொல்லுவானா இழுவ? உங்களுக்கெல்லாம் கேட்க தைரியம் இல்ல, நான் தைரியமாவது கேட்டேன் இல்லையா? தைரியமா கேட்டு என்ன பிரயோஜனம்? தமிழ்ல கேட்டிருக்கணும். வராம பிடிச்சவள இப்படிதான் சொல்லிட்டு இருப்பிய. ஆமா, அரவிந்த பாத்தியெல்லாம் இப்படி காணல, அதான் தேடிக்கிட்டு இருக்கோம். நீ எல்லாம் கூப்பிட்டானே நான் பின்னாடி வந்தேன் பாருண்ணா, எனக்கு இது தேவைதான். கூட்டிட்டு வந்துட்டு பாதியில விட்டுட்டு போறாளுவ.
என் போக்கில் என்னை வீட்டில் இருந்திருந்தா கூட இன்னைக்கு என்ன தேட்டருக்கு கூட்டு போயிருப்பாவ. எங்க தேட்டருக்கா? என்ன திடீர்னு? ஆமா சின்ன பொண்ணு, அவியல வேற என்ன வேலை இல்லையா, தேட்டருக்கு போலான்னு பிளான் பண்ணோம். நீங்க என்ன இப்படி ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து விட்டுட்டிய. தேட்டருக்கு தானே போனோம், இப்ப போயிருவோம். என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? நிஜமாவா? தேட்டருக்கா? போமா. அயலான் அயலான் படம் பார்க்க போமா சின்ன பொண்ணு? போமாண்ணா. அயலானோ அயல் நாடோ எது பார்க்கணும்னு சொல்லுங்க, உடனே போயிருவோம். சரி வா, அப்ப முதல்ல தேட்டருக்கு போயிட்டு வந்து ரெண்டாவது பொம்பளை வந்து பார்க்கலாம் வா. ஆமா, யோசிச்சு பார்த்தா அதுவும் சரிதான், வாங்க போவோம். என்ன சின்ன பொண்ணு, அவிய சொல்லிய படத்துக்கு தான் போகணுமா? அப்ப உனக்கு என்ன படத்துக்கு போனோமா? எனக்கு இப்போல படத்து பேர்லாம் தெரியாது, ஏதாவது நல்ல படமா இருந்தா போதும். என்ன இப்ப 2 பேரும் தேட்டருக்கு போனோம் அவ்வளவுதானே, வாங்க. ஜாலி சின்ன பொண்ணு, வா போவோம் போவோம். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க 2 பேரும். என்னண்ணா தேட்டருக்கு கூட்டம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சுத்திட்டு இருக்கியா? நீங்க என்ன சொன்னீங்க? தேட்டருக்கு போன தானே சொன்னீங்க, திரும்பி பாருங்க, பெருசா எழுதி போட்டு பாருங்க தேட்டர்னு. என்ன சின்ன பொண்ணு விளையாட செய்யா? நான் எந்த தியேட்டர் சொன்ன, நீ எந்த தியேட்டர் கூட்டு வந்திருக்கியா? நானும் நினைச்சேன் புது படம் எல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது தேட்டருக்கு போறோன்னு. ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ணிட்டா? பின்ன நீங்க 2 பேரும் பண்ணியதை பார்த்தா கோவம் வராதவன கூட கோவம் வரும். ஒரு பேஷண்ட பார்க்க வந்துட்டு இன்னும் அவளை பார்க்க கூட இல்ல, அதுக்கடையில தேட்டர் பார்க்கணும்ல ஆசைப்படுது. தேட்டரு நல்லா பார்த்துடுங்க, நல்லா வாசிடுங்க. தேட்டர் ஒழுங்கா வாசிச்சுட்டு ஸ்பெல்லிங் எல்லாம் படிச்சுக்கிட்டு வாங்க, வெளியே நிக்கேன். பத்தியான இழுவ நம்மளை எந்த தேட்டர்ல கொண்டு விட்டுருக்கியான்னு பாத்துக்க. இவ்வளவு பியாச்சனமே நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தோம் பத்தியா? அப்பவே இவ்வளவு கூட வராம வீட்டுல ஏதோ குழம்பையும் சோறையும் தின்னுக்கிட்டு வீட்டிலே இருந்திருக்கலாம். ஆமா, 24 மணி நேரமா சாப்பாடு சிக்கனு, அப்படியே இருங்க, புத்திய மாத்திராதுங்க. என்ன இழுவ நீயும் இப்படி சொல்லியா? தேட்டரை வாசிச்சுட்டு ஒழுங்கா வந்து சேருங்க, வெளியே நிக்கேன். அவ பேச்சு இவ பேச்சுன்னு கேட்டு வந்ததுக்கு பேசாம வீட்டிலே இருந்து சாப்பிட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம். ஆள் அளாக்குல நம்மளை கலாச்சிட்டு போறாளுவ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.